ஓம் சாந்தி. டிசம்பர் 21, 2025. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி மார்ச் 5, 2008. சங்கம யுகத்தில் உள்ள வங்கியில் மௌன சக்தியையும் மேன்மையான செயல்களையும் சேமியுங்கள். நான் என்ற உணர்வை மாற்றுவதற்கு சிவ மந்திரத்தை பயன்படுத்துங்கள். இன்று பாப்தாதா எங்குமுள்ள குழந்தைகள் அனைவருடைய அன்பையும் பார்க்கின்றார். நீங்கள் அனைவரும் அன்பென்னும் விமானத்தில் ஏறி இங்கே வந்துள்ளீர்கள். இந்த அன்பென்னும் விமானம் மிக இலகுவாக நீங்கள் நேசிக்கும் அந்த ஒரே ஒருவரை வந்தடைய செய்கிறது. குறிப்பாக இன்று அன்பில் மூழ்கியிருக்கும் ஆத்மாக்கள் அனைவரும் இறை அன்பு என்ற ஊஞ்சல்களில் ஆடிக்கொண்டிருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். பாப்தாதாவும் எங்குமுள்ள குழந்தைகளின் அன்பில் திளைத்திருக்கின்றார். இந்த இறை அன்பானது இலகுவாக உங்களை தந்தையை போன்று ஷரீரமற்றவர்கள் ஆக்குகிறது. அது உங்களை புற உணர்வுக்கு அப்பால் எடுத்து செல்வதுடன் அவ்யக்த ஸ்திதியிலும் உங்களின் அவ்யக்த ரூபத்திலும் திரையும் அடைய செய்கிறது. ஒவ்வொரு குழந்தையும் பாப்தாதாவிற்கு சமமான ஸ்திதியில் இருப்பதை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். இன்று குழந்தைகள் அனைவரும் இங்கே சிவராத்திரியை, சிவ ஜெயந்தியை, தந்தையின் பிறந்த நாளையும் அத்துடன் தமது சொந்த பிறந்த நாளையும் கொண்டாட வந்துள்ளீர்கள். பாபா மற்றும் தாதா இருவருமே தமது சொந்த இடங்களிலிருந்து உங்கள் அனைவருடனும் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளார்கள். தந்தையினதும் உங்களினதும் இந்த பிறந்த நாள் முழு கல்பத்திலும் தனித்துவமானதும் அதிகபட்சம் அழகானதும் ஆகும். பக்தர்கள் இந்த பண்டிகையை மிகுந்த அன்புடனும் பக்திமயமான உணர்வுகளுடன் கொண்டாடுகிறார்கள். இந்த தெய்வீக பிறவியில் நீங்கள் எத்தகைய மேன்மையான மற்றும் அலௌகிக செயல்களை செய்தீர்களோ, இன்னமும் செய்து கொண்டிருக்கின்றீர்களோ, அவை எல்லைக்கு உட்பட்ட நேரத்திற்கு, ஒரு தற்காலிகமான நேரத்திற்கு ஒரு ஞாபகத்தின் வடிவில் கொண்டாடப்படுகிறது. எவ்வாறாயினும் இது பக்தர்களின் அற்புதமும் ஆகும். ஞாபகார்த்தங்களை உருவாக்கியவர்களினதும் அந்த ஞாபகார்த்தங்களை கொண்டாடுபவர்களின் அற்புதம் எத்தகையது என்று பாருங்கள். குறைந்தபட்சம் அவர்கள் உங்களை பிரதி செய்வதில் கெட்டிக்காரர்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களின் பக்தர்கள் அல்லவா? எனவே ஞாபகத்தை உருவாக்கியவர்கள் உங்களின் மகத்துவத்தின் பலனை ஓர் ஆசீர்வாதமாக பெற்றுள்ளார்கள். நீங்கள் ஒரு முறை மட்டும் ஒரு பிறவியில் சம்பூர்ணமான தூய்மைக்காக சத்தியம் செய்துள்ளீர்கள். அவர்கள் உங்களை பிரதி செய்துள்ளார்கள். அவர்கள் ஒரு நாளைக்கு தூய்மைக்கான சத்தியத்தை செய்கிறார்கள். நீங்கள் உங்களின் பிறப்பு முழுவதற்கும் தூய உணவை உண்பதற்கான சத்தியத்தை செய்துள்ளீர்கள். ஆனால் அவர்களோ ஒரு நாள் மட்டுமே விரதம் இருக்கிறார்கள். எனவே இன்று அமிர்த வேளையில் உங்கள் அனைவருடைய பக்தர்களும் குறைந்தவர்களாக இல்லை என்பதை பாப்தாதா பார்த்தார். அவர்களின் சிறப்பியல்பும் மிகவும் நன்றாக உள்ளது. எனவே இந்த பிறவி முழுவதற்கும் உங்களின் உணவும் பானத்திற்காகவும் உங்களின் மனதில் உள்ள எண்ணங்கள், உங்களின் வார்த்தைகள் மற்றும் செயல்களிலும், தொடர்புகள், உறவு முறைகளை கொண்டிருக்கும் போது உங்களின் செயல்களிலும் தூய்மைக்காகவும் நீங்கள் அனைவரும் உறுதியான சத்தியத்தை செய்துள்ளீர்களா? நீங்கள் இந்த சத்தியத்தை செய்துள்ளீர்களா அல்லது சிறிதளவு மட்டுமே செய்துள்ளீர்களா? தூய்மையே பிராமண வாழ்க்கையின் அடிப்படையாகும். இதுவே பூஜிக்க தகுதி வாய்ந்தவர் ஆகுவதற்கான அடிப்படையாகும். இது மேன்மையான பேற்றுக்கான அடிப்படை. எனவே இங்கே வந்திருக்கும் பாக்கியசாலி ஆத்மாக்களான நீங்கள் அனைவரும் சோதித்து பாருங்கள். நான் 4 வழிமுறைகளிலும் தூய்மையாகுவதற்கான உறுதியான சத்தியத்தை இந்த பிறவி என்னும் பண்டிகைக்காக செய்துள்ளேனா? தூய்மை வெறுமனே பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, ஆனால் எனது எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், உறவு முறைகள் மற்றும் தொடர்புகளிலும் தூய்மை இருக்கிறதா? நீங்கள் இந்த உறுதியான சத்தியத்தை செய்துள்ளீர்களா? இந்த உறுதியான சத்தியத்தை செய்தவர்களும் சிறிதளவேனும் பலவீனமாக இல்லாதவர்களும்
உங்களின் கைகளை உயர்த்துங்கள். உறுதியா? இது உறுதியா? எந்த அளவிற்கு அது உறுதியாக உள்ளது? யாராவது உங்களை அசைத்தால் நீங்கள் அசைவீர்களா? நீங்கள் அசைவீர்களா? நீங்கள் அசைய மாட்டீர்களா? சில நேரங்களில் மாயை வருகின்றாள் இல்லையா? அல்லது அவள் வரவில்லையா? நீங்கள் மாயைக்கு விடை கொடுத்து விட்டீர்களா? நீங்கள் மாயை வருவதற்கு சில நேரங்களில் அனுமதி கொடுப்பதனால் அவள் வருகின்றாளா? சோதித்து பாருங்கள். நான் உறுதியான சத்தியத்தை செய்துள்ளேனா? நான் அனைத்து நேரத்திற்குமான சத்தியத்தை செய்துள்ளேனா? அல்லது இது சில நேரத்திற்கு மட்டுமே உள்ளதா? சில நேரங்களில் சிறிதளவும், சில நேரங்களில் அதிகளவும், சில நேரங்களில் உறுதியான சத்தியமும், சில நேரங்களில் சிறிது பலவீனமாகவும் உள்ளதா? இது அப்படி இல்லைதானே? பாப்தாதாவிற்கான அன்பை பொறுத்தவரை உங்களுக்கு பாப்தாதாவிடம் 100% விட அதிகமான அன்பு இருப்பதாக நீங்கள் அனைவரும் நம்புகின்றீர்கள். பாப்தாதாவிடம் உங்களுக்கு எவ்வளவு அன்பு உள்ளது என பாப்தாதா கேட்டால், நீங்கள் அனைவரும் ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் உங்களின் கைகளை உயர்த்துகிறீர்கள். ஒரு சிலர் மட்டுமே தமது அன்பை பொறுத்தவரையில் சதவிகிதத்தை கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலானோர் அன்பை கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அன்பென்னும் பாடத்தில் சித்தியடைந்துள்ளீர்கள். அத்துடன் அன்பில் பெரும்பாலானோர் சித்தியடைந்துள்ளீர்கள் என்பதை பாப்தாதாவும் ஏற்றுக்கொள்கின்றார். எவ்வாறாயினும் தூய்மையின் சத்தியத்தை பொறுத்தவரை நான்கிலும், அதாவது உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், உறவுமுறைகள் மற்றும் தொடர்புகளில் சம்பூர்ணமான தூய்மைக்கான சத்தியத்தை நிறைவேற்றுவதை பொறுத்தவரை சதவிகிதமே காணப்படுகிறது. இப்பொழுது பாப்தாதா எதை விரும்புகின்றார்? நீங்கள் சமமானவர் ஆகுவதற்கான சத்தியத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றே பாப்தாதா விரும்புகின்றார். தந்தையின் ரூபம் ஒவ்வொரு குழந்தையின் முகத்திலும் புலப்பட வேண்டும். உங்களின் ஒவ்வொரு வார்த்தையும் தந்தைக்கு சமமாக இருக்க வேண்டும். பாப்தாதாவின் வார்த்தைகள் ஓர் ஆசீர்வாதம் ஆகின்றன. எனவே நீங்கள் அனைவரும் சோதித்து பார்க்க வேண்டும். தந்தையின் ரூபம் எனது முகத்தில் புலப்படுகிறதா? தந்தையின் ரூபம் என்ன? சம்பூர்ணம். ஒவ்வொரு விஷயத்திலும் நிரம்பி இருத்தல். இந்த முறையில் ஒவ்வொரு குழந்தையின் கண்களும் முகமும் தந்தையை போல் இருக்கின்றனவா? எனது முகம் சதா புன்னகை புரிகின்றதா? அல்லது சில நேரங்களில் எண்ணங்களின் அடையாளங்களை, சில நேரங்களில் வீணான எண்ணங்களின் நிழலை, சில நேரங்களில் துக்கத்தை, சில நேரங்களில் அதிகளவு சிரமத்தின் அடையாளங்களை காட்டுகின்றதா? அது அப்படிப்பட்ட முகம் இல்லை அல்லவா? அது சதா ரோஜாவை போல் உள்ளது. அது சில நேரங்களில் ரோஜாவை போல் மலர்ந்தும் சில நேரங்களில் வேறு ஒன்றாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் பிறவி எடுத்த உடனேயே உங்களின் இந்த மேன்மையான வாழ்க்கையில் மாயை உங்களை எதிர்க்க வருவாள் என்று பாப்தாதா உங்களுக்கு கூறியுள்ளார். எவ்வாறாயினும் வருவது மாயையின் கடமை. சதா தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற சத்தியத்தை செய்துள்ள ஆத்மாக்களான உங்களின் கடமை தொலைவில் இருந்தே மாயையை துரத்துவதாகும். சில குழந்தைகள் தொலைவில் இருந்தே மாயையை துரத்தவில்லை என்பதை பாப்தாதா பார்த்துள்ளார். மாயை வருகின்றால் அவள் வருவதற்கு நீங்கள் அனுமதிக்கின்றீர்கள். அதாவது நீங்கள் மாயையின் ஆதிக்கத்திற்கு உள்ளாகின்றீர்கள். நீங்கள் அவளை தொலைவில் இருந்தே துரத்தாது விட்டால் மாயையும் அந்த பழக்கத்தை விருத்தி செய்து கொள்கின்றாள். ஏனென்றால் அவளை அங்கே தங்கி இருப்பதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்கள் என்பதை அவள் அறிவாள். மாயை தங்கியிருப்பதற்கு அனுமதிப்பதன் அடையாளம், மாயை வரும்போது அது மாயை என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். ஆனால் அதன் பின்னர் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நாங்கள் இன்னமும் சம்பூர்ணம் அடையவில்லை. வேறு யாரும் இன்னமும் சம்பூர்ணம் அடையவில்லை. நாங்கள் இன்னமும் அவ்வாறு ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அப்படி ஆகுவோம். நீங்கள் அதாவது எதிர்காலத்தில் அது நடைபெறும் என்று கூற ஆரம்பிக்கின்றீர்கள். அதனால் மாயையும் அங்கே இருக்கின்ற பழக்கத்தை விருத்தி செய்து கொள்கின்றாள். எனவே இன்று நீங்கள் இந்த பிறந்த நாளை கொண்டாடுகின்றீர்கள். தந்தை உங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் வழங்குகின்றார். ஆனால் தந்தை ஒவ்வொரு குழந்தையையும்
கடைசி இலக்கத்தில் உள்ள குழந்தையையும் எந்த ரூபத்தில் பார்க்க விரும்புகின்றார்? கடைசி இலக்க குழந்தையும் தந்தையால் நேசிக்கப்படுகின்றார். எனவே தந்தை கடைசி இலக்க குழந்தையையும் சதா ஒரு ரோஜாவாக, மலர்ந்துள்ள ரோஜாவாகவே பார்க்க விரும்புகின்றார், வாடிய ரோஜாவாக அல்ல. வாடி போவதற்கான காரணம் சிறிதளவு கவனக்குறைவே ஆகும். அது நடக்கும், நான் அதை பார்ப்பேன், நான் அதை செய்வேன், நான் அங்கே செல்வேன். எனவே கே கே என்ற இந்த மொழியானது உங்களை கீழே விழ வைக்கிறது. எனவே சோதித்து பாருங்கள், எவ்வளவு காலம் கடந்து சென்று விட்டது. இப்பொழுது காலம் நெருங்கி வருவதை குறித்து ஏதாவது திடீரென்று இடம்பெறும் என்பதை பற்றியும் பாப்தாதா ஏற்கனவே சிக்னல் கொடுத்துள்ளார். இப்பொழுது அவர் அந்த சிக்னலை கொடுக்கின்றார் என்பதல்ல, அவர் ஏற்கனவே அதை வழங்கிவிட்டார். இத்தகைய நேரத்தில் என்றென்றும் தயாராகவும் விழிப்பாகவும் இருப்பது அவசியமாகும். எச்சரிக்கையாக இருப்பதற்கு சோதித்து பாருங்கள். எனது மனமும் புத்தியும் எப்பொழுதும் சுத்தமாகவும் தெளிவாகவும் இருக்கின்றனவா? அவை சுத்தமாக இருக்க வேண்டும், அவை தெளிவாக இருக்க வேண்டும். இதற்கு அந்த நேரத்தில் வெற்றியாளர் ஆகுவதற்கு உங்களின் மனதிலும் புத்தியிலும் பிடித்துக் கொள்ளும் சக்தியையும் தொடுகை சக்தியையும், அதாவது டச்சிங் பவர் அண்ட் கேச்சிங் பவர் கொண்டிருப்பது அத்தியாவசியமாகும். நீங்கள் தொலைவில் அமர்ந்திருந்தாலும் உங்களின் மனமும் புத்தியும் சுத்தமாகவும் தெளிவாகவும் இருந்தால் உங்களால் நீங்கள் பெற வேண்டிய தந்தையின் சிக்னல்களையும் வழிகாட்டல்களையும் ஸ்ரீமத்தையும் பெறக்கூடிய சூழ்நிலைகளும் வரப்போகின்றன. உங்களுக்கு தொடுகை கிடைக்கும். நான் இதையே செய்ய வேண்டும், நான் அதை செய்யக்கூடாது. ஆகவே பாப்தாதா உங்களுக்கு முன்னரே கூறியுள்ளார், நீங்கள் விரும்பிய அளவிற்கு மௌன சக்தியை சேமியுங்கள். நீங்கள் விரும்பிய போது விரும்பியபடி உங்களின் மனதையும் புத்தியையும் உங்களால் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். உங்களின் கனவுகளையும் வீணான எண்ணங்கள் தொடுவதற்கு அனுமதிக்காதீர்கள். உங்களின் மனதின் மீது இத்தகைய கட்டுப்பாடு இருக்க வேண்டும். இதனாலேயே ஒரு கூற்று உள்ளது, நீங்கள் உங்களின் மனதை வெல்லும் போது உலகையே வென்று விடுகின்றீர்கள். உங்களின் கைகள் என்ற பௌதீக அங்கங்களின் உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களால் நீங்கள் விரும்பியபடி விரும்பிய போது உங்களின் கட்டளைகளுக்கு ஏற்ப உங்களால் செயல்பட வைக்க முடிகின்றது. அதேபோல் உங்களின் மனதினதும் புத்தியினதும் கட்டுப்படுத்தும் சக்தியானது ஆத்மாவில் ஒவ்வொரு கணமும் வெளிப்பட்டிருக்க வேண்டும். யோகம் செய்யும் நேரத்தில் உங்களுக்கு அந்த அனுபவம் இருப்பதாகவும், ஆனால் நீங்கள் செயல்களை செய்யும் பொழுது, மற்றவர்களுடன் பழகும் பொழுது அல்லது ஏதாவது உறவு முறையை கொண்டிருக்கும் போது அதன் அனுபவம் குறைவாக இருப்பதாகவும் இருக்கக்கூடாது. பரீட்சை தாள்கள் திடீரென்றே வரும். ஏனென்றால் இறுதி பரீட்சைக்கு முன்னர் நீங்கள் அவ்வப்போது பரீட்சைகளை எதிர்கொள்ள வேண்டும். எனவே இந்த பிறந்த நாளில் நீங்கள் என்ன சிறப்பியல்பை கொண்டிருப்பீர்கள்? உங்களால் முடிந்த அளவிற்கு மௌன சக்தியை சேமியுங்கள். ஒரு வினாடியில் இனிமையான மௌனத்தின் அனுபவத்தில் மூழ்கி இருங்கள். ஏனென்றால் விஞ்ஞானம் மற்றும் மௌனம் என்று வரும்பொழுது விஞ்ஞானம் அதன் உச்சகட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. விஞ்ஞானத்தை மௌன சக்தி வெற்றி கொள்ளும் பொழுது அந்த வெற்றியானது மாற்றத்தை ஏற்படுத்தும். மௌன சக்தியால் உங்களால் தொலைவில் அமர்ந்திருக்கும் எந்த ஓர் ஆத்மாவிற்கும் ஒத்துழைப்பை வழங்க முடியும். அலைபாயும் மனதை உங்களால் அமைதிப்படுத்த முடியும். நீங்கள் பிரம்மா பாபாவை கண்டீர்கள். எந்த ஒரு விசேஷமான அன்பிற்குரிய குழந்தையும் ஏதாவது ஒரு வகையான குழப்பத்திற்குள் இருந்தால் அல்லது ஏதாவது பௌதிகமான கர்ம கணக்கை தீர்த்து கொண்டிருந்தால் பாபா அதிகாலையில் எழுந்திருந்து மௌன சக்தியால் சாக்காஷ் வழங்குவார். அந்த ஆத்மாவும் அதை அனுபவம் செய்வார். எனவே இறுதியில் நீங்கள் இந்த மௌனத்துடன் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் இதில் பெரிய அளவில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த நேரத்தில் மட்டுமே நீங்கள் மௌன சக்தியையும் மேன்மையான செயல்களின் சக்தியையும் சேமிப்பதற்கான வங்கி திறந்துள்ளது. சேமிப்பதற்கான இந்த வங்கி வேறெந்த பிறவியிலும் இருக்காது.
இவற்றை இப்பொழுது நீங்கள் சேமிக்காது விட்டால் அந்த வங்கி இல்லாத போது நீங்கள் இவற்றை எங்கே சேமிப்பீர்கள்? ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் விரும்பிய அளவு லாபத்தை உங்களால் சேமிக்க முடியும். பொதுவாக மக்களும் கூறுவார்கள், நீங்கள் எதை செய்ய விரும்பினாலும் அதை இப்பொழுதே செய்யுங்கள். நீங்கள் எதை சிந்திக்க விரும்பினாலும் அதை இப்பொழுதே சிந்தியுங்கள். இப்பொழுது நீங்கள் எதை பற்றி சிந்திக்கின்றீர்களோ அது எண்ணங்களின் வடிவில் இருக்கும். ஆனால் சிறிது காலத்தின் பின்னர் உங்களின் காலத்தின் எல்லை நெருங்கி வரும் பொழுது அந்த எண்ணம் வருந்துகையாக மாறிவிடும். நான் இதை மட்டும் செய்திருந்தால் நான் இதை செய்திருக்க வேண்டும். அந்த எண்ணம் அப்பொழுது எண்ணத்தின் வடிவில் இருக்காது, அது வருந்துகையாக மாறிவிடும். இதனாலேயே பாப்தாதா முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கின்றார். என்னதான் நடந்தாலும் ஒரு வினாடியில் மௌன சக்தியில் மூழ்கியிருங்கள். நான் அந்த முயற்சியை செய்கின்றேன் என சொல்லாதீர்கள். இந்த நேரத்தில் இவற்றை சேமிப்பதற்கு உங்களால் முயற்சி செய்ய முடியும். எனவே பாப்தாதா குழந்தைகளான உங்களிடம் அன்பு வைத்துள்ளார். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் தன்னுடன் திரும்பி அழைத்து செல்ல விரும்புகின்றார். பாபா உங்களுடன் இருப்பார், பாபா உங்களுடன் திரும்பி செல்வார் என்பதே சத்தியம். அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்கு சமமாக ஆகுபவர்களே அவருடன் திரும்பி செல்வார்கள். இரட்டை வெளிநாட்டவர்கள் கையோடு கைகோர்த்து நடப்பதை விரும்புகிறார்கள். எனவே உங்களின் கை ஸ்ரீமத்தின் கையில் இருக்க வேண்டும். தந்தையின் ஸ்ரீமத்தும் உங்களின் சொந்த கட்டளைகளும் மன்மத்தும் கையோடு கைகோர்த்தல் எனப்படுகிறது. எனவே அது சரிதானே? இன்று நீங்கள் இந்த பிறந்த நாளை கொண்டாடவே வந்துள்ளீர்கள் அல்லவா? பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். தனது குழந்தைகள் எப்பொழுதும் உற்சாகமாக இருப்பதுடன் சதா பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் என்ற மகத்தான ஆன்மீக போதையையும் அவருக்கு உள்ளது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் பண்டிகையை கொண்டாடுகின்றீர்களா அல்லது விசேஷமான தினங்களில் மட்டும்தான் கொண்டாடுகின்றீர்களா? சங்கம யுகமே ஒரு திருவிழாதான். இந்த யுகம் பண்டிகைக்கான யுகம் ஆகும். வேறு எந்த யுகமும் சங்கம யுகத்தை போல் இருக்காது. எனவே உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக தந்தைக்கு சமமாக வேண்டும் என்ற ஊக்கமும் உற்சாகமும் உள்ளதல்லவா? உங்களுக்கு அது இருக்கிறதா? நீங்கள் அப்படி ஆக வேண்டும். அல்லது நீங்கள் பார்ப்பீர்கள், எதிர்காலத்தில் அப்படி ஆகுவீர்கள், அதை எதிர்காலத்தில் செய்வீர்கள் என்பதா? நீங்கள் கே கே அது எதிர்காலத்தில் நடக்கும் என்று சொல்ல மாட்டீர்கள் தானே? நீங்கள் இப்படி ஆக வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் அப்படி ஆக வேண்டும். நீங்கள் எதையாவது துறக்க வேண்டி இருக்கும். நீங்கள் தபஸ்யா செய்ய வேண்டி இருக்கும். நீங்கள் துறக்க வேண்டிய எதையும் துறப்பதற்கு தயாரா? மிகப்பெரிய துறவரம் என்ன? துறப்பதில் ஒரே ஒரு வார்த்தையால் மிகப்பெரிய தடை ஏற்படுகிறது. உங்களின் தியாகம், தவம், விருப்பமின்மை, எல்லையற்ற விருப்பமின்மையில் ஒரே ஒரு வார்த்தையே தடைகளை உருவாக்குகிறது. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த ஒரு வார்த்தை என்ன? நான் என்பதாகும். ஷரீர உணர்வில் உள்ள நான். இதனாலேயே பாப்தாதா கூறுகின்றார், எனது என்று நீங்கள் கூறும் பொழுதெல்லாம் முதலில் நீங்கள் எதை நினைவு செய்கிறீர்கள்? மேரா பாபா, எனது பாபா. அது எனது பாபா என்பதல்லவா? நீங்கள் வேறு எதற்காகவும் எனது என்று கூறக்கூடும். ஆனால் எனது என்று சொல்வதில் நீங்கள் முதலில் எனது பாபா என்ற பழக்கத்தை விருத்தி செய்துள்ளீர்கள். அதே போல் நான் என்று நீங்கள் கூறும் பொழுதெல்லாம் எனது பாபா என்று கூறுவதை ஒருபொழுதும் மறக்காததை போல் எனது என்று நீங்கள் கூறும் பொழுதெல்லாம் பாபா என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. நான் என்ற வார்த்தையை நீங்கள் கூறும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் ஆத்மாவை நினைவு செய்ய வேண்டும். நான் யார்? நான் ஓர் ஆத்மா. ஆத்மாவான நான் இதை செய்கின்றேன். நானும் எனதும் எல்லைக்கு உட்பட்டது, எல்லையற்றதாக மாறி உள்ளது. இது சாத்தியமா? சாத்தியமா? குறைந்தபட்சம் ஆமோதித்து தலை அசையுங்கள். இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நான் என்று நீங்கள் சொன்ன உடனேயே ஆத்மாவை நினைவு செய்யுங்கள். பின்னர் நான் என்ற உணர்வு ஏற்படும் பொழுது
நீங்கள் உடனடியாக ஒரே ஒரு வார்த்தையை நினைவு செய்வீர்கள். கராவன்கார், உங்களை செய்ய தூண்டுபவர் என்பவர் யார்? கராவன்காரான தந்தையே என்னை அதை செய்ய தூண்டுகின்றார். எதையாவது செய்யும் நேரத்தில் எப்பொழுதும் கராவன்கார் என்ற வார்த்தையை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது எனது என்ற உணர்வு இருக்காது. எனது அபிப்பிராயங்கள், எனது கடமைகள், சில நேரங்களில் உங்களின் கடமையின் போதை அதிக அளவில் காணப்படுகிறது. எனது கடமை, ஆனால் உங்களுக்கு அந்த கடமையை வழங்கியவர் யார்? அந்த கடமைகள் இறைவனின் பரிசாகும். இறைவனின் பரிசை பற்றி நான் என்று நினைப்பது சரியாகுமா? பாப்தாதா ஒவ்வொரு இடத்திலிருந்தும் பெறுபேற்றை பார்க்க விரும்புகின்றார். இயல்பான சுபாவத்தை விரைவாக மாற்ற முடியாது என்பதனால் இந்த ஒரு மாதத்தில் உங்களின் இயல்பான சுபாவத்தை அத்தகையதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். எனவே பாபா கூறியபடி உங்களின் இயல்பான சுபாவத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள். தந்தையின் குணங்கள் சதா உங்களின் முகத்தில் புலப்பட வேண்டும். தந்தையின் ஸ்ரீமத் உங்களின் செயல்பாடுகளில் புலப்பட வேண்டும். உங்களின் முகம் சதா புன்னகைத்த வண்ணம் இருக்க வேண்டும். நீங்கள் அனைத்தையும் செய்கின்ற முறை திருப்தியாக இருப்பதுடன் அனைவரையும் திருப்திப்படுத்துவதும் ஆகும். ஒவ்வொரு செயலிலும் கர்மத்திற்கும் யோகத்திற்கும் இடையில் சமநிலை இருக்க வேண்டும். சில குழந்தைகள் பாபாவிடம் மிக நல்ல விஷயங்களை கூறுகின்றார்கள். அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என பாபா உங்களுக்கு கூறட்டுமா? அவர்கள் கூறுகிறார்கள், பாபா, இது எனது சுபாவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது வேறொன்றும் இல்லை, எனது சுபாவம் அப்படிப்பட்டது. பாப்தாதா இதற்கு என்ன சொல்லட்டும்? இது எனது சுபாவமா? சிலர் கூறுகிறார்கள், நான் பேசுகின்ற முறை அப்படித்தான், எனக்கு கோபம் வரவில்லை, ஆனால் நான் பேசுகின்ற விதம் சிறிது அப்படிப்பட்டது. நான் சிறிது உரத்து பேசினேன், ஆனால் நான் கோபப்படவில்லை. நான் சிறிது உரத்து பேசினேன். அவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் எத்தனை இனிமையானவை என பாருங்கள். பாப்தாதா கூறுகின்றார், எனது சுபாவம் என நீங்கள் குறிப்பிடுவதை எனது என கூறுவது தவறு. எனது சுபாவம் என்பது ராவணனின் சுபாவமா அல்லது உங்களின் சுபாவமா? உங்களின் சுபாவம் அனாதியான நேரத்திற்கு உரியது, ஆதி காலத்திற்கு உரியது. நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்த காலத்திற்கு உரியது. அதுவே உங்களின் அனாதியான சுபாவம். ராவணனுக்கு சொந்தமான ஒன்றை எனது எனது என்று நீங்கள் கூறுவதால் உங்களால் அதை விட முடியவில்லை. உங்களுக்கு சொந்தமில்லாத ஒன்றை நீங்கள் உங்களுடையது என வைத்திருக்கின்றீர்கள். யாராவது ஒருவர் தனக்கு சொந்தமில்லாத ஒன்றை கவனமாக ரகசியமாக மறைத்து வைத்திருந்தால் அது நல்லது என்று கருதப்படுமா? எனவே நீங்கள் ஏன் ராவணனின் சுபாவத்தை, வேறொருவரின் சுபாவத்தை உங்களுக்கு சொந்தமானதாக கருதுகின்றீர்கள்? சிலர் மிகுந்த போதையுடன் கூறுகிறார்கள், இது எனது தவறில்லை, இது எனது சுபாவம். அவர்கள் பாப்தாதாவிற்கு உறுதியளிக்க முயற்சி செய்கிறார்கள். எனவே நீங்கள் இப்பொழுது இதற்கான நிறைவு விழாவை கொண்டாடுவீர்களா, செய்வீர்களா? பாருங்கள், உங்களின் இதயபூர்வமாக இதை கூறுங்கள். உங்களின் மனதால் அதை செய்யுங்கள். உங்களின் மனம் உவந்து செய்யும் பொழுது எதுவும் சாத்தியமானதே. உங்களின் மனதில் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது எனது சுபாவம் இல்லை, இது யாரோ ஒருவருக்கு சொந்தமானது, அதனால் நான் இதை வைத்துக் கொள்ளக்கூடாது. நீங்கள் மரணித்து வாழ்கின்றீர்கள், அப்படித்தானே? உங்களின் சுபாவம் பிராமண சுபாவமா அல்லது உங்களின் பழைய சுபாவமா? எனவே பாப்தாதாவிற்கு என்ன வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களா? நீங்கள் களிப்படையலாம், நீங்கள் ஆடலாம், விளையாட்டுகளை விளையாடலாம். ஆனால் அங்கே ஓர் ஆனால் வருகிறது. அனைத்தையும் செய்யும் பொழுதும் நீங்கள் சமமானவர் ஆக வேண்டும். சமமானவர் ஆகாமல் எப்படி உங்களால் தந்தையுடன் வீட்டிற்கு திரும்பி செல்ல முடியும்? நீங்கள் சுங்கத்தில் தர்மராஜ்புரியில் காத்திருக்க வேண்டியிருக்கும். உங்களால் தந்தையுடன் ஒன்றாக திரும்பி செல்ல முடியாமல் போய்விடும். எனவே நாம் ஒரு மாதத்தின் பின்னர் பெறுபேற்றை பார்ப்போமா? சாதிகளை பேசுங்கள். அப்பொழுது நாம் அதை பார்ப்போமா? கூறுங்கள். அப்பொழுது அதை பார்ப்போமா? நீங்கள் ஒரு மாதத்திற்கு கவனம் செலுத்துவீர்களா? நீங்கள் ஒரு மாதத்திற்கு கவனம் செலுத்தினால் அது இயல்பாகிவிடும்.
ஒரு மாதத்தில் ஒரு நாள் கூட தவற விடாதீர்கள். அச்சா, தாதிகளான நீங்கள் இதற்கான பொறுப்பை எடுத்துக்கொள்ளப் போகின்றீர்களா? நீங்கள் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஆசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருக்கும் கையை நீட்டுங்கள். யாராவது வீழ்ந்தால் மிகுந்த அன்புடன் அவரை மீண்டும் எழுவதற்காக உங்களின் கைகளை நீட்டுங்கள். எனவே நல்லாசிகள் மற்றும் தூய உணர்வுகளின் கையினால் ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைப்பை வழங்கிய வண்ணம் தொடர்ந்து அவர்களை முன்னேற செய்யுங்கள். இது சரிதானே? நீங்கள் சோதிக்க வேண்டிய அளவிற்கு உங்களை சோதிப்பதில்லை. நீங்கள் எதையாவது செய்கின்றீர்கள், பின்னர் அதை சோதிக்கின்றீர்கள். ஆனால் அப்பொழுது அது நடந்து முடிந்து விட்டது இல்லையா? அதனால் முதலில் சிந்தித்து பின்னர் செயலாற்றுங்கள். முதலில் நீங்கள் எதையாவது செய்துவிட்டு பின்னர் அதை பற்றி சிந்திப்பதாக இருக்கக்கூடாது. நீங்கள் இதை செய்ய வேண்டும். அச்சா, நீங்கள் என்ன அபியாசத்தை செய்ய வேண்டும் என்று பாப்தாதா விரும்புகின்றார்? ஒரு வினாடியில் மௌன சக்தியின் சுரூபமாகுங்கள். ஒருமுகப்பட்ட மனமும் ஒருமுகப்பட்ட புத்தியும். நாள் முழுவதும் அவ்வப்பொழுது ஒரு வினாடியை எடுத்து இதை பயிற்சி செய்யுங்கள். உங்களுக்கு மௌன எண்ணம் தோன்றிய உடனேயே நீங்கள் அதன் சுரூபம் ஆகுவீர்கள். இதற்கு உங்களுக்கு நேரம் தேவை. ஒரு வினாடிக்கு இந்த பயிற்சியை செய்யுங்கள். மௌனம். அச்சா, உங்களின் பிறந்த நாளை கொண்டாடும் எங்குமுள்ள பாக்கியசாலி ஆத்மாக்களுக்கும் தமது உற்சாகத்தை பேணுவதுடன் சங்கம யுகத்தின் பண்டிகையை கொண்டாடுபவர்களுக்கும் ஊக்கம் மற்றும் உற்சாகத்தின் ரெக்கைகளுடன் தொடர்ந்து பறக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் தமது மனங்களையும் புத்திகளையும் சதா ஸ்திரமாகவும் ஒருமுகப்பட்டும் வைத்திருக்கும் அனுபவத்தை பெறச் செய்யும் மகாவீர் குழந்தைகளுக்கும் தந்தையை பின்பற்றி சமமானவர் ஆகின்ற தமது உற்சாகத்தை நடைமுறையில் இடுகின்ற குழந்தைகளுக்கும் ஒருவரோடு ஒருவர் சதா அன்பாக இருந்து ஒத்துழைப்பவர்களுக்கும் தைரியத்தை வழங்கி தந்தையிடமிருந்து உதவி என்ற ஆசீர்வாதத்தை பெற உதவி செய்பவர்களுக்கும் ஆசீர்வாதங்களை அருள்பவராகவும் மகாதானிகளாகவும் உள்ள குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் கோடானு கோடி மடங்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆசீர்வாதம். நீங்கள் எல்லையற்ற இளைப்பாறும் ஸ்திதியிலிருந்து ஏகாந்தத்திலும் நினைவிலும் ஈடுபட்டிருப்பீர்களா? தற்சமயத்திற்கு ஏற்ப நீங்கள் அனைவரும் உங்களின் இளைப்பாறும் ஸ்திதிக்கு நெருக்கமாக இருக்கின்றீர்கள். தமது இளைப்பாறும் ஸ்திதியில் இருப்பவர்கள் குழந்தை பருவ விளையாட்டுகளை விளையாடுவதில்லை. அவர்கள் சதா ஏகாந்தமாகவும் நினைவிலும் இருக்கிறார்கள். உங்களின் எல்லையற்ற இளைப்பாறும் ஸ்திதியில் இருக்கும் நீங்கள் அனைவரும் சதா ஒரே ஒருவரின் ஆழத்திற்குள் மூழ்கி இருக்கின்றீர்கள். அதாவது நீங்கள் சதா ஏகாந்தத்தில் இருக்கின்றீர்கள். அத்துடன் கூடவே நீங்கள் ஒவ்வொரு ஒருவரை தொடர்ந்து நினைவு செய்து நினைவில் சுரூபங்கள் ஆக வேண்டும். குழந்தைகளான உங்கள் அனைவரின் மீதும் பாப்தாதாவின் தூய எதிர்பார்ப்பு என்னவென்றால் குழந்தைகளும் தந்தையை இப்பொழுது சமமானவர்கள் ஆக வேண்டும். சதா நினைவில் திளைத்திருங்கள். சமமானவர் ஆகுவது என்றால் திளைத்திருத்தல் என்று அர்த்தம். இதுவே இளைப்பாறும் ஸ்திதியின் அடையாளமாகும். ஸ்லோகம். நீங்கள் தைரியமாக ஓரடி எடுத்து வைக்கும் பொழுது தந்தை 1000 மடங்கு உதவியை வழங்குவார். அவ்யக்த இஷாரா. இப்பொழுது முழுமையாகவும் கர்மாத்தீதாகவும் ஆகின்ற ஆழமான அக்கறையை கொண்டிருங்கள். எப்படி தந்தைக்காக எனது பாபா என்ற ஒரே ஒளி அனைவருடைய உதடுகளில் இருந்தும் வெளிப்படுகிறதோ அதே போல் மேன்மையான ஆத்மாக்களான உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நல்ல உணர்வுகள் புரிந்துணர்வும் இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் சொந்தமாக இருக்கும் உணர்வு இருக்க வேண்டும். அனைவருமே உங்களை தங்களுக்காக தூய சாதகமான எண்ணங்களை கொண்டவராகவும் தமது ஒத்துழைக்கும் சகப்பாடியாகவும் கருத வேண்டும். இதுவே தந்தைக்கு சமமாக இருப்பதும் அத்துடன் இதய சிம்மாசனத்தில் கர்மாதி ஸ்திதியில் அமர்ந்திருப்பதும் எனப்படுகிறது. அறிவிப்பு. இன்று 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை உலக தியான தினம். இதில் சகல ராஜயோகி தபஸ்வி சகோதர சகோதரிகளும் மாலை 6:30 முதல் 7:30 வரை ஒன்று கூடி யோகம் செய்வார்கள். யோகம் செய்யும் நேரத்தில் உங்களின் ஒளி மற்றும் சக்தி ரூபத்தில் ஸ்திரமாக இருங்கள்.
உங்களின் நெற்றி புருவ மத்தியில் இருந்த வண்ணம் பாப்தாதாவை வரவழைத்து ஒன்றிணைந்த ரூபத்தை அனுபவம் செய்து எங்கும் ஒளி மற்றும் சக்தி கதிர்களை பரப்பும் சேவையை செய்யுங்கள்.